மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். கூடவே குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது ரொம்ப சூப்பரான வாரங்க. ராசிநாதன் முழுக்க முழுக்க அந்த வாரம் முழுக்க உச்சத்தை அடைந்திருப்பார். திங்கட்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலே அவர் உச்சத்தை அடைந்துடுவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து 5ஆம் இடத்திலேயே சுப கிரகமாகி வலுத்து இருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் வலுத்திருப்பது பருத்தி புடவையாக காய்ச்சது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. மிதனராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோ நேரம். எப்படியெல்லாம் 2022 2023 கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் அப்படியே வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு எந்தெந்த விஷயங்களில் பணத்தை விட்டீர்களோ அந்தந்த விஷயங்களில் பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை. வீடு வாகன விஷயங்களில் சிறப்புகள், சொந்த ஊரில் வீடு கட்டணும், இருக்கிற ஊரில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் பலிக்கக்கூடிய தன்மை. இளைஞர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு. கல்வி கேள்வி மேன்மைகளில் பள்ளிக்கூட அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பள்ளிக்கூடம் கல்லூரி போன்ற அமைப்புகளில் நல்ல வழிகாட்டுதல்கள், ஆசான்கள் வலிமையாக இருக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையிலும் இருப்பது நினைத்ததை அப்படியே வயதிற்கேற்ற வகையில் அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. வயதிற்கேற்ற வகையில் நான் சொல்லிடுவேன். உங்கள் பருவம் என்னவோ அந்த பருவத்திற்கேற்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாவில், அதாவது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இது போடணும், அது போடணும், அது சம்மந்தப்பட்ட புகழ் அடையணும், அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப, பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஊரிலோ, வீட்டிலோ, மாநிலத்திலோ, மாவட்டத்திலோ, நாட்டிலோ, இன்டர்நேஷனல் லெவல்லையோ அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நல்ல சக்சஸ் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 3ஆம் அதிபதியும் இப்போது 4வது வீட்டில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. காலையில் எழுந்துறதிலிருந்தே இந்த வாரம் முழுவதுமே மனசு கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கும். எதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, காதல் வரக்கூடிய, திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் மிதன ராசிக்காரர்களை அனைவரையும் மதிக்கக்கூடிய, கடந்த காலங்களில் போய்விட்ட அந்த மான மரியாதை எல்லாம் திரும்ப வரக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதியிலான அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. மிதன ராசிக்காரர்களுக்கு பொன் வாரம்னு சொல்லுவேன். யோகமான வாரம்.